வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு இலங்கையில் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக பார்க்க வேணும். அதை விட உலகத்தில் இருந்து புலம்பெயர்க்கிறார்களும் பார்க்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம் என்றா, இந்த 17 மார்ச் 2026 அனுராதபுரம் பகுதி மிகுந்தலை பகுதியில் அள்ளுகொள்ளையா அதிரடி சோதனையில் 134 பேரை கைது செய்து இருக்கிறார்கள் ரகசிய போலீஸ் நடவடிக்கை மூலம். ஏன் கைது செய்தார்கள், எதற்காக கைது செய்தார்கள், அவர்கள் இலங்கையர்களா என்று பார்த்தால் அதுவும் அல்ல, இலங்கையர்களும் அல்ல, வெளிநாட்டவர்கள். 134 பேரை அதிரடியாக தடால் புடாலாக இலங்கை போலீஸ் புலனாய்வுத்துறையுடன் இணைந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று பார்த்தால் நீங்களே வியந்து விடுவீர்கள். ஆமுறவுகளே, விஷயத்துக்கு நேரடியாக வருவோம். என்ன விடயம் என்றால், 134 வெளிநாட்டு பிரஜைகள், அங்கே விசா காலாவதியானவர்கள் இருந்திருக்கிறார்கள், அதைவிட விசாவோடு இருந்திருக்கிறவர்களும் இருந்திருக்கிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்று பல பேர் அள்ளுகொள்ளையாக 134 பேரை பிடித்திருக்கிறார்கள். கையும் களவுமா அனுராதபுரம் மிகுந்தலை பகுதியில். என்ன விஷயம் என்பதை காட்சிகளால் முதல் பார்த்துட்டு வாங்குவோம். මේක උඩ තට්ටුවේ උඩට ඇච්චරොත් මේ කට්ටිය. මේක උඩද? දැන් අපි බලනවා ඒක. බලන්න තු කියන්නේ මේ ඔරප් එක තියෙනවනේ. ඔව්. නෑ ලීන් අපිට පේන්නේ නැහැ. දැන් අපි ඇතුලේනේ. හරි. Where is your passport? What happened? You told me that you have a passport in in these phones. My phone, just the visa. No. So what? No. You told me that you can show me the passport. I know passport 那个首页只有 visa photo give you. We don't want the visa photo. We want the passport photo. No have photo. So I call my friend. I'm here. ஆமுறவுகளே, பார்த்திருப்பீர்கள், அங்கே கைது செய்து விசாரணை நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவர்கள் விசா இருக்கிறது என்று சில பேர் சொன்னாலும் அந்த சுற்று வட்டாரத்தை பாருங்கள். ஒரு கணனி வகுப்பறை போல எப்படி எல்லா கணனிகளும் புதிய நவீன ரக டிவைஸுகளும் வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த வாய்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுகள், வாய்ஸை மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுகள், எல்லா டிவைஸையும் காட்டியிருக்கிறார்கள், கைப்பற்றியிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்றா, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். இவ்வளவு பேரும் காமர்ஸ், அதாவது இந்த இணையம் வழியாக வணிகத்தில் ஈடுபடுகிற ஒரு ஸ்கேம், அதாவது மோசடி கும்பல். இந்த இணைய வழியாக மோசடி செய்து ஆன்லைன் மோசடிகள், ஆன்லைன் பிஸ்னஸ் என்று சொல்லி இந்த ஓடிபி நம்பர் வங்கி மோசடிகளை செய்கின்ற ஒரு குழுமம் தான் இந்த குழுமம். ஒருவரல்ல, இருவரல்ல, ஐவரல்ல, 10 பேரல்ல, 100 பேரல்ல, 134 பேரை பிடித்திருக்கிறோம். இலங்கையர்களும் அல்ல, வெளிநாட்டவர்கள், சீன பிரஜைகள் போல் இருக்கிறது, அல்லது பிலிப்பைன்ஸ் உருவம் கொண்டவர்கள், இந்தோனேசியன்கள் போல் இருக்கின்றது. இதுதான் இப்பொழுது திகைப்பை ஊட்டி இருக்கிறது. இவ்வளவு பேர் இணைந்து, இவ்வளவு பெரிய கணிகளோடு, கூடிய கணிகளோடு சேர்ந்து இவ்வளவு மோசடியை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது திகைப்பாக இருக்கிறது, இவ்வளவு மறைவாக இருந்து. ஆம் உறவுகளே, இது போலத்தான் கடந்த மாதத்தில் கொழும்பிலையும் ஒரு சொகுசு வீட்டில் பல பேர் 13 சீன பிரஜைகள் விசாவும் இல்லாமல் தங்கியிருந்து இப்படி ஆன்லைன் ஸ்கேம் நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டதை நாங்கள் பதிவேற்றியிருந்தோம், செய்தி வழியாக பார்த்திருப்பீர்கள். இது அதைவிட இன்னும் விழி பிதுங்க வைக்கிற, அதிர்ச்சியாக்குற செய்தியாக இருக்கு. 134 வெளிநாட்டவர்கள் அதுவும் ஆன்லைன் காமர்ஸ் அதாவது இணையவழி வர்த்தகத்தில் மோசடி செய்கின்ற குழுவாக பிடிபட்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு வீரமாக, எவ்வளவு துணிச்சலாக இலங்கைக்குள்ளே குடிகொண்டு விசாவும் இல்லாமல் இப்படி ஆன்லைன் மோசடிகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பீதியை உண்டு பண்ணியிருக்கிறது. என்றால் லாபம் இல்லாமையா செய்திருப்பார்கள்? இவ்வளவு நாளும் எவ்வளவு லாபத்தை கொளித்திருப்பார்கள்? எத்தனையோ பேருடைய பணங்களை ஏப்பம் விட்டிருப்பார்கள், ஆட்டியை போட்டு இருந்திருப்பார்கள்.
இன்னும் மோசடி செய்வதற்காகத்தான் இருக்கின்ற நேரத்தில் வந்து அதிரடி படைகள் இந்த போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த செய்தியின் பிரகாரம் அதிரடியாக சென்று கைது செய்து இருக்கிறார்கள். இது இலங்கை மத்தியில் அன்றாதரம் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் இலங்கையை மையப்படுத்தி இப்படி மோசடிகள் அதாவது துணிகரமாக நடைபெறுகிறதா என்று அவர்கள் இன்றைக்கு புருவம் தூக்கி யோசித்திருக்கிறார்கள். ஆம் உறவுகளே, இவர்கள் இலங்கையிலே தளமாக ஈஸியாக சுற்றுலாத்துறை என்ற போர்வையிலே உள்ளுக்குள்ள விசாவை எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வந்து நவீன கணனிகளை வந்து குவித்து நவீன டிவைஸுகளை வைத்து ஆன்லைன் ஸ்கேம் மோசடிகளில் வந்து ஈடுபடுகிறார்கள். அதைவிட லாபம் கொளிக்கிறார்கள், பணங்களை வந்து நவீன முறையில் திருடுகிறார்கள். அதைவிட வெளிநாட்டுக்காரர்களும் இதை தளமாக கொண்டு இந்த சுதந்திரமாக நடமாடக்கூடிய இலங்கையை தளமாக கொண்டு அவர்கள் அதை பாதுகாப்பான வலயமாக பார்த்து கொண்டு வெளிநாடுகளிலும் இவ்வாறான மோசடி வலையமைப்புகளை விஸ்தரிக்கிறார்கள். அப்ப பாருங்கவன் எப்படி விளையாட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இலங்கையர்கள் இதுக்குள்ள பணத்தை இழந்திருப்பார்கள், பரிதவித்து நிற்பார்கள். ஆமுறவுகளே, நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் உஷாராகுங்கள். ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த மோசடியாக வருகின்ற இந்த மெசேஜ்கள், உங்களோட ஓடிபியை கொடுக்குற விஷயம், அல்லது ப்ரைஸ் வந்திருக்குது, சர்ப்ரைஸ் வந்திருக்குது, சுங்கத்தால் வந்து உங்களுக்கு பொதி வந்திருக்குது, அது வந்திருக்குது, இது வந்திருக்குது என்று சும்மா மோசடி செய்பவர்களிலிருந்து கவனமாக இருங்கள். சில பேர் வங்கிகளினுடைய இலங்கை வங்கிகளினுடைய இந்த லிங்க் அமர்த்தினா உங்களுக்கு பரிசுகள் வருகிறது, பரிசு காத்திருக்கிறது, தகவலை தாங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை எதுக்குள்ளேயும் கொடுத்துடாங்க. மிக குறிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய ஏஐக்குள்ளால சில பேர் வந்து அக்சஸ் பண்ணுற நீங்கள் இந்த ஏஐ தளங்களுக்குள்ள போய் அக்சஸ் பண்ணிக்கல, ஃபுல் அக்சஸ் அண்ட் ஆப்ஷன்களை கேட்கல, உங்களோட தனிப்பட்ட தகவல்கள், பிறந்த திகதிகள், அடையாள இலக்க எண்கள், வங்கி கணக்கிலக்கங்கள், வங்கி அட்டையில் இருக்கிற இலக்கங்கள், அது காலாவதியாகிற இலக்கங்கள், அதுக்கு பின்னால் இருக்கிற சிவிவி இலக்கங்களை கொட்டுக்கப்படாது, உள்ளிடப்படாது. அதை விட மிக ஒன்று, அதாவது பாதுகாப்பான ஆன்லைன் வந்து வாங்கி விற்கின்ற தளங்களில் மட்டும்தான் உங்களுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டுடைய தகவல்களை பரிமாற வேண்டும். அதை விட மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய ஏடிஎம் கார்டை நம்ப தகுந்தவர் அல்லாதவரிடத்தில் கொடுத்து விடப்படாது. அதாவது அயலவர்கள் நண்பர்கள் என்று கொடுத்து வாங்கி பழகக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கைக்குரிய மகனோ மகளோ அல்லது குடும்ப உறுப்பினர்களால் உங்களுடைய ஏடிஎம் அட்டையை வந்து அவசரத்துக்கு கொடுத்து விட வேண்டுமே ஒழிய, இது மேலைத்தேய நாடுகளில் ஒரு ஆண்ட வங்கி அட்டையை மற்றவரிடம் கொடுத்து விட மாட்டார்கள், பயப்படுவார்கள். நண்பர்களுக்கு கூட கொடுக்காத உலகம் மாதிரியாத்தான் இப்போ இலங்கையிலையும் வந்து கொண்டிருக்கிறது. ஆமுறவுகளே, அவதானமாக இருங்கள். போலி லிங்குகளை, போலி கோள்களை, போலி மோசடி தொடர்பாடல்களிலிருந்து தவிர்த்திருங்கள். அதை விட மிக முக்கியமாக இந்த பென்ஷன் எடுக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ஆன்லைனில் வந்து அக்சஸ் பண்ண தெரியாதாக்களுக்கு ஒரு கோல் வந்து அவர்கள் ஓடிபியை கொடுப்பதற்குரிய நிலைமைகள் இருக்கலாம். ஆகவே அவர்களையும் நீங்கள் குடும்பம் சார்ந்தவர்கள் வந்து விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். ஆம் உறவுகளே, இது இப்படியானவர்கள் மட்டுமல்ல, ஆன்லைன் விளையாட்டுக்கள், ஆன்லைன் சூதாட்டங்கள், ஆன்லைன் விளையாட்டு இன்றைக்கு இந்த அதாவது வந்து புத்தூர் பிரதேச சபையில் இருக்கிற முன்னாள் உறுப்பினர் நண்பர் அகீபன் அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டார். அதைவிட யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிந்தவர் 1 கோடிக்கும் மேலே நட்டப்பட்டு அவரும் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தற்கொலை புரிந்தார். இன்னும் பல பேர் தற்கொலைக்கு முயன்றிருந்தார்கள். இப்போ ஒரு வியாதியாக பாதினியமாக அலுவலகங்களில் கூட கதைக்கப்படுகிறதோ, நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணவில்லையா, இந்த ஆன்லைன் இதுக்குள்ள நீ போட இல்லையா காசை, இந்த கொயினை வாங்க இல்லையா, அந்த கொயினை வாங்க இல்லையா என்று சும்மா உசுப்பேத்தி உனக்கே அதை பற்றி விஷயம் விளங்க இல்லையா, அதோட நிறுத்திக்கணும் அந்த விளையாட்டை. முந்தி இருக்க நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் மாதிரி இப்போ அலுவலகங்களுக்குள்ளேயும் இது இந்த வைரஸ் மாதிரி ஊடுருவி இருக்குது. நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் நான் $100 போட்டுனான் எனக்கு 150 வந்தது, அதில் $500 போட்டுனான் 800 வந்தது, நீயும் போடு நானும் போட்டு தரேன், இல்லை போட பழக்கி தரேன் ஏஜென்ட்டுகளை அறிமுகப்படுத்தி முதல் தருவார்கள். 100 போட ஒரு $10 வரும், 1000 போட $1500 வரும். இப்படி எல்லாரையும் ஊக்குவிச்சு அந்த நெட்வொர்க்குள்ள இருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு 5000 போட்டால் வந்துடும், ஒரு 5 மாதிரி என்று போட்டு லம்பா அமுக்கி கொண்டு சுருட்டி கொண்டு வலையமைப்பை மூடிக்கொண்டு ஓடி விடுவார்கள். கவனமாக இருங்கள். நல்ல கண்ணுக்கு தெரிந்த முதலீடுகள் இருக்கிறது. தமிழ் மக்கள் சேமிப்பு பழக்கமுடையவர்கள், தங்கத்திலே சேமிப்பவர்கள், சேமிப்பால வந்து உயர்ந்தவர்கள். அந்த ஆன்லைன் மோசடிகள் வந்து அவர்களுடைய சேமிப்பு பழக்கத்தை திசை திருப்ப பார்க்கிறது. போரின் பின்னரான இந்த பொருளாதார பாதிப்பில் அமிழ்ந்திருந்த இந்த தமிழ் மக்களுக்கு
நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதை விட நுண் கடன்கள் என்று பல நிறுவனங்கள் வந்து எங்களுடைய குரல் வலைகளை மக்களுடைய பொருளாதார குரல் வலைகளை உச்சமாக நெரித்தது. இப்பொழுது இப்படி ஆன்லைன் மோசடிகளும் வியாபித்திருக்கிறது. அதிலிருந்து விழிப்புணர்வு அடையத்தான் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பிரயோசனம் அடையும் வகையில் பகிருங்கள். அதை விட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஊடகத்தில் பார்க்குறீங்களோ அதை விட யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணியை எப்படி தாட்டிவிட்டால் மேலும் மணியான தகவலை அறியலாம். நலமோடு வாழ்வோம், நல்லது எண்ணுவோம், நலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.